அஸ்ஸலாமு அலைக்கும். பழமை போல் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு பாருங்கள். நல்லா பெரிய துண்டு மீன், நல்ல சதை உள்ள மீன். ஓகே மக்களே, நான் இது நல்லா மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு லெமன் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மக்களே. பாருங்கள், இதே மாதிரி மீன் வாங்கிட்டால் நீங்களும் இதே மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் வந்து கருவேப்பிலை, சின்ன உள்ளி, தக்காளி, மஞ்சள், பச்சை மிளகாய். சரியா? அங்கே வந்து சின்ன உள்ளி, பூண்டு. சரியா? பூண்டு தட்டி வச்சுருக்கேன். சரியா? அங்கே வந்து மீனுக்கு வந்து தேவையான பொருட்கள் சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், கடுகு. சரியா? ஒரு அங்கே மிளகாய் தூள், மீன் மசாலா, நல்ல மிளகு பொடி, மஞ்சள் தூள். கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் வந்து ஆயில் ஊற்றிக்காங்க. ஆயில் ஊற்றிட்டு அந்த சீரகம், கடுகு எல்லாம் போட்டு சின்ன உள்ளியும் வெளுத்துள்ளி எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளிச்சது புளி தண்ணியை கரைச்சி வச்சு அந்த வச்சுருக்கேன் ஒரு தக்காளி, சின்ன உள்ளி அதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு தக்காளி சாறு எல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் அந்த புளி தண்ணி ஊற்றி அதுவும் போட்டுக்கணும். சோல்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கு பிறகு வந்து நல்லா அந்த பொன்னிறமாக வந்ததும் சின்ன உள்ளி அதெல்லாம் மசாலா பொடி போட்டு அந்த ஆயிலில் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. கொஞ்சம் வதங்க வைக்கணும் மசாலா. வதங்கினது இப்போ அந்த கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை மசாலா அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி 5-6 கொதி வந்ததுக்கு பிறகு அதை கழுவி வச்சுக்கிற மீன் எடுத்து நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. சரியா? அதுக்கு பிறகு பிஷ்ட மனுஷன் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் ஊற்றாமல தான் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு இருக்கேன். நான் எப்போ மீன் வாங்கிட்டு வந்தாலும் ஒவ்வொரு முறையும் நான் மீன் குழம்பு வச்சு பார்க்குறேன். ஆனால் மீன் குழம்பு நான் வைக்கிற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக தான், நல்லா எம்மையாக டேஸ்ட்டு. மாங்காய் போட்டு வைப்பேன், முருங்கைக்காய் போட்டு வைப்பேன், கத்திரிக்காய் போட்டு வைப்பேன், சும்மா வைப்பேன், அரைச்சி வைப்பேன் குழம்பு. அந்த மாதிரி மீன் குழம்பு ஒவ்வொரு டிசைன்லாம் வச்சுருக்கேன். எப்படி வச்சாலும் நம்ம வந்து நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ மீன் குழம்பு வச்சாலும் கடைசியாக வெந்தயத்தை வறுத்து போடுங்க. இருந்தாலும் மீன் மசாலா மீன் வறுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு வந்து சுவையின காரணமாக அவங்களுக்கு கஞ்சி வெல்லம் கேட்டாங்க. அவங்களுக்காக மீன் வறுக்கிறதுக்கு கஞ்சி வெல்லம் வச்சு கஞ்சி தண்ணி வச்சு அது மீன் வறுத்து கொடுக்குறதுல அவங்களுக்காக வச்சுருக்கேன். சரியா? மீன் குழம்பு பாருங்கள், சிலவங்க புளி தண்ணி ஊற்றினா மீன் உடையும் முன்னால் மீன் உடையாது. நல்லா சூப்பராக மீன் வருது. பழமை பிள்ளைங்களை வந்து குத்தல் ஸ்டோர் வடித்து வச்சுருக்கேன். சரியா மக்களே? சாப்பிட்றதுக்கு பழம் கொண்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் எங்கள் மதியம் வீட்டு சாப்பிடு. அங்கே வந்து நான் சமைக்கும் போது எப்போவுமே ஏதோ ஒன்று வாயில் போட்டு அரைச்சிட்டு தான் நான் சமைப்பேன். அதே மாதிரி அரைக்கிறதுக்கு வந்து பச்சை கடலை, க்ரீம் பேஸை சொல்லுவாங்க நம்ம நாட்டில், அது கொண்டு வறுத்து கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் மக்களே. அங்கே வந்து சரியா வெண்டைக்காய் குழம்பு வச்சுருக்கேன். நல்லா இந்த புளித்தண்ணியில் மூற்றி சூப்பராக வெண்டைக்காய் குழம்பு, அது வேறு லெவல் மக்கள். சரியா? அந்த மீன் இது வந்து மீன் வறுவல். சரியா? கஞ்சி